பைபிள் சவாலின் 107வது நாளுக்கு வரவேற்கிறோம். இன்று 2 இராஜாக்கள் 10 முதல் 12 அத்தியாயங்கள் தேவன் நமது செயல்களை மட்டும் அல்ல, இதயத்தையும் பார்க்கிறார் என்பதை நினைவூட்டுகிறது. பாதியாக கீழ்ப்படிதல் தேவனுக்கு போதுமானதல்ல என்பதை இது கற்றுக் கொடுக்கிறது. முழுமையான விசுவாசம் என்பது எந்த சமரசமும் இல்லாமல் அவரை பின்பற்றுவதில்தான் இருக்கிறது. நாம் உண்மையான இதயத்துடன் அவரை பின்பற்ற தயாராக இருப்போம். இப்போது இந்த வாசிப்பை தொடங்குவோம். Welcome to day 107 of the Bible Challenge. Today's reading from 2 Kings 10 to 12 shows how God looks beyond actions and examines the heart. It reminds us that partial obedience is not enough in His sight. True faith is seen when we follow Him completely without compromise. Let us begin with a sincere heart, ready to walk in full obedience. 2 இராஜாக்கள் அதிகாரம் 10. 2 Kings chapter 10. வசனம் 1. ஆகாபுக்கு சமாரியாவிலே 70 குமாரர் இருந்தபடியினால் யெகூ சமாரியாவிலிருக்கிற யெஸ்ரயேலின் பிரபுக்களாகிய மூப்பரிடத்துக்கும் ஆகாபுடைய பிள்ளைகளை வளர்க்கிறவர்களிடத்துக்கும் நிருபங்களை எழுதி அனுப்பினான். Verse 1. And Ahab had 70 sons in Samaria. And Jehu wrote letters, and sent to Samaria, unto the rulers of Jezreel, to the elders, and to them that brought up Ahab's children, saying. வசனம் 2. அதில் உங்கள் ஆண்டவனுடைய குமாரர்கள் உங்களோடிருக்கிறார்களே, இரதங்களும் குதிரைகளும் அரணான பட்டணமும் ஆயுதங்களும் உங்களுக்கு உண்டே. Verse 2. Now as soon as this letter cometh to you, seeing your master's sons are with you, and there are with you chariots and horses, a fenced city also, and armor. வசனம் 3. இப்போதும் இந்த நிருபம் உங்களிடத்தில் வரும்போது நீங்கள் உங்கள் ஆண்டவனுடைய குமாரரில் உத்தமமும் செம்மையுமாயிருக்கிறவனை பார்த்து அவனை அவன் தகப்பனுடைய சிங்காசனத்தின் மேல் வைத்து உங்கள் ஆண்டவனுடைய குடும்பத்துக்காக யுத்தம் பண்ணுங்கள் என்று எழுதியிருந்தது. Verse 3. Look even out the best and meetest of your master's sons, and set him on his father's throne, and fight for your master's house. வசனம் 4. அவர்கள் மிகவும் பயந்து, இதோ 2 ராஜாக்கள் அவனுக்கு முன்பாக நிற்கவில்லையே, நாங்கள் எப்படி நிற்போம் என்றார்கள். Verse 4. But they were exceedingly afraid, and said, Behold, 2 kings stood not before him. How then shall we stand? வசனம் 5. ஆகையால் அரமனை விசாரிப்புக்காரனும் நகர விசாரிப்புக்காரனும் மூப்பரும் பிள்ளைகளின் விசாரிப்புக்காரரும் நாங்கள் உமது அடியார்கள், நீர் எங்களுக்குச் சொல்வதையெல்லாம் செய்வோம், நாங்கள் ஒருவரையும் ராஜாவாக்குவதில்லை, உமது பார்வைக்குச் சம்மதியானதைச் செய்யும் என்று யெகூவுக்குச் சொல்லி அனுப்பினார்கள். Verse 5. And he that was over the house, and he that was over the city, the elders also, and the bringers up of the children, sent to Jehu, saying, We are thy servants, and will do all that thou shalt bid us. We will not make any king. Do thou that which is good in thine eyes. வசனம் 6. அப்பொழுது அவன் அவர்களுக்கு 2ஆம் நிருபத்தை எழுதினான். அதில் நீங்கள் என் பட்சத்தில் சேர்ந்து என் சொல்லை கேட்பீர்களானால் உங்கள் ஆண்டவனுடைய குமாரரின் தலைகளை வாங்கி நாளை இந்நேரத்தில் யெஸ்ரயேலுக்கு என்னிடத்தில் வாருங்கள் என்று எழுதியிருந்தது. ராஜாவின் குமாரராகிய 70 பேரும் தங்களை வளர்க்கிற பட்டணத்தின் பெரிய மனுஷரோடு இருந்தார்கள். Verse 6. Then he wrote a letter the second time to them, saying, If ye be mine, and if ye will hearken unto my voice, take ye the heads of the men your master's sons, and come to me to Jezreel by tomorrow this time. Now the king's sons, being 70 persons, were with the great men of the city,
which brought them up. வசனம் 7. இந்த நிருபம் அவர்களிடத்தில் வந்தபோது அவர்கள் ராஜாவின் குமாரராகிய 70 பேரையும் பிடித்து வெட்டி அவர்கள் தலைகளை கூடைகளில் வைத்து இஸ்ரவேலில் இருக்கிற அவனிடத்திற்கு அனுப்பினார்கள். Verse 7. And it came to pass, when the letter came to them, that they took the king's sons, and slew 70 persons, and put their heads in baskets, and sent them to Jezreel. வசனம் 8. அனுப்பப்பட்ட ஆள் வந்து ராஜகுமாரரின் தலைகளை கொண்டு வந்தார்கள் என்று அவனுக்கு அறிவித்தபோது அவன் விடியற்கால மட்டும் அவைகளை ஒலிமுகவாசலில் 2 குவியலாக குவித்து வையுங்கள் என்றான். Verse 8. And there came a messenger, and told him, saying, They have brought the heads of the king's sons. And he said, Lay ye them in 2 heaps at the entering in of the gate until the morning. வசனம் 9. மறுநாள் காலமே அவன் வெளியே வந்து நின்று சகல ஜனங்களையும் நோக்கி, நீங்கள் நீதிமான்களல்லவா? இதோ நான் என் ஆண்டவனுக்கு விரோதமாக கட்டுப்பாடு பண்ணி அவனை கொன்று போட்டேனே, ஆனாலும் இவர்கள் எல்லாரையும் கொன்றவன் யார்? Verse 9. And it came to pass in the morning, that he went out, and stood, and said to all the people, Yea, be righteous. Behold, I conspired against my master, and slew him. But who slew all these? வசனம் 10. ஆதலால் கர்த்தர் ஆகாபின் குடும்பத்தாருக்கு விரோதமாகச் சொன்ன கர்த்தருடைய வார்த்தைகளில் ஒன்றும் தரையிலே விழவில்லை என்பதை அறிந்து கொள்ளுங்கள். கர்த்தர் தம்முடைய ஊழியக்காரனாகிய எலியாவைக் கொண்டு சொன்னதைச் செய்தார் என்றான். Verse 10. Know now that there shall fall unto the earth nothing of the word of the Lord, which the Lord spake concerning the house of Ahab. For the Lord hath done that which he spake by his servant Elijah. வசனம் 11. இஸ்ரவேலிலும் ஆகாபின் குடும்பத்தாரில் மீதியான யாவரையும் அவனுக்கு இருந்த எல்லா மந்திரிகளையும் அவனைச் சேர்ந்த மனுஷரையும் அவனுடைய ஆசாரியர்களையும் அவனுக்கு ஒருவரையும் மீதியாக வைக்காதபடிக்கு யெகூ கொன்று போட்டான். Verse 11. So Jehu slew all that remained of the house of Ahab in Jezreel, and all his great men, and his kinsfolks, and his priests, until he left him none remaining. வசனம் 12. பின்பு அவன் எழுந்து சமாரியாவுக்கு போக புறப்பட்டான். வழியிலே அவன் ஆட்டுமயிர் கத்தரிக்கிற மேய்ப்பரின் ஊர் இருக்கும் இடத்துக்கு வந்தபோது. Verse 12. And he arose and departed, and came to Samaria, and, as he was at the shearing house in the way. வசனம் 13. யூதாவின் ராஜாவாகிய அகசியாவின் சகோதரரை அங்கே கண்டு, நீங்கள் யார் என்று கேட்டான். அவர்கள், நாங்கள் அகசியாவின் சகோதரர், நாங்கள் ராஜாவின் பிள்ளைகளையும் ராஜஸ்திரியின் பிள்ளைகளையும் வினவுகிறதற்கு போகிறோம் என்றார்கள். Verse 13. Jehu met with the brethren of Ahaziah king of Judah, and said, Who are ye? And they answered, We are the brethren of Ahaziah, and we go down to salute the children of the king and the children of the queen. வசனம் 14. அப்பொழுது அவன், இவர்களை உயிரோடே பிடியுங்கள் என்றான். அவர்களை உயிரோடே பிடித்து 42 பேர்களாகிய அவர்களை ஆட்டுமயிர் கத்தரிக்கிற துறவண்டையிலே வெட்டி போட்டார்கள். அவர்களில் ஒருவனையும் அவன் மீதியாக விடவில்லை. Verse 14. And he said, Take them alive. And they took them alive, and slew them at the pit of the shearing house, even 42 men, neither left he any of them. வசனம் 15. அவன் அவ்விடம் விட்டு புறப்பட்டபோது தனக்கு எதிர்ப்பட்ட ரேகாபின் குமாரனாகிய யோனதாபை சந்தித்து அவனை உபசரித்து, என் இருதயம் உன் இருதயத்தோடே செம்மையாய் இருக்கிறது போல உன் இருதயமும் செம்மையாயிருக்கிறதா என்று கேட்டான். அதற்கு யோனதாப், அப்படியே இருக்கிறது என்றான்.
அப்படியிருக்கிறதானால் உன் கையைத் தா என்று சொன்னான். அவன் தன் கையை கொடுத்தபோது அவனை தன்னிடத்தில் இரதத்தின் மேல் ஏறிவரச் சொல்லி. Verse 15. And when he was departed thence, he lighted on Jehonadab the son of Rechab, coming to meet him, and he saluted him, and said to him, Is thine heart right, as my heart is with thy heart? And Jehonadab answered, It is. If it be, give me thine hand. And he gave him his hand, and he took him up to him into the chariot. வசனம் 16. நீ என்னோடே கூட வந்து கர்த்தருக்காக எனக்கு இருக்கிற பக்தி வைராக்கியத்தை பார் என்றான். அப்படியே இவனை அவன் இரதத்தின் மேல் ஏற்றினார்கள். Verse 16. And he said, Come with me, and see my zeal for the Lord. So they made him ride in his chariot. வசனம் 17. அவன் சமாரியாவுக்கு வந்தபோது கர்த்தர் எலியாவோடே சொன்ன வார்த்தையின்படியே சமாரியாவில் ஆகாபுக்கு மீதியான யாவரையும் அழித்து தீருமளவும் சங்காரம் செய்தான். Verse 17. And when he came to Samaria, he slew all that remained unto Ahab in Samaria, till he had destroyed him, according to the saying of the Lord, which he spake to Elijah. வசனம் 18. பின்பு யெகூ ஜனங்களை எல்லாம் கூட்டி அவர்களை நோக்கி, ஆகாப் பாகாலைச் சேவித்தது கொஞ்சம், யெகூ அவனைச் சேவிப்பது மிகுதி. Verse 18. And Jehu gathered all the people together, and said unto them, Ahab served Baal a little, but Jehu shall serve him much. வசனம் 19. இப்போதும் பாகாலின் சகல தீர்க்கதரிசிகளையும் அவனுடைய சகல பணிவிடைக்காரரையும் அவனுடைய சகல ஆசாரியரையும் என்னிடத்தில் அழைப்பீங்கள், ஒருவனும் குறையலாகாது. நான் பாகாலுக்கு பெரிய பலியிடப் போகிறேன், வராதவன் எவனோ அவன் உயிரோடிருப்பதில்லை என்றான். பாகாலின் பணிவிடைக்காரரை அழிக்கும்படி யெகூ இதை தந்திரமாய்ச் செய்தான். Verse 19. Now therefore call unto me all the prophets of Baal, all his servants, and all his priests, let none be wanting, for I have a great sacrifice to do to Baal. Whosoever shall be wanting, he shall not live. But Jehu did it in subtlety, to the intent that he might destroy the worshippers of Baal. வசனம் 20. பாகாலுக்கு பண்டிகையின் ஆசரிப்பை கூறுங்கள் என்று யெகூ சொன்னான், அப்படியே கூறினார்கள். Verse 20. And Jehu said, Proclaim a solemn assembly for Baal. And they proclaimed it. வசனம் 21. யெகூ இஸ்ரவேல் தேசமெங்கும் அதைச் சொல்லியனுப்பினபடியினால் பாகாலின் பணிவிடைக்காரர் எல்லாரும் வந்தார்கள், வராதவன் ஒருவனுமில்லை. அவர்கள் பாகாலின் கோவிலுக்குள் பிரவேசித்ததினால் பாகாலின் கோவில் நாசாரியும் நிறைந்திருந்தது. Verse 21. And Jehu sent through all Israel, and all the worshippers of Baal came, so that there was not a man left that came not. And they came into the house of Baal, and the house of Baal was full from one end to another. வசனம் 22. அப்பொழுது அவன் வஸ்திரசாலை விசாரிப்புக்காரனை நோக்கி, பாகாலின் பணிவிடைக்காரருக்கெல்லாம் வஸ்திரங்களை எடுத்துக்கொண்டு வா என்றான். அவர்களுக்கு வஸ்திரங்களை எடுத்துக்கொண்டு வந்தான். Verse 22. And he said unto him that was over the vestry, Bring forth vestments for all the worshippers of Baal. And he brought them forth vestments. வசனம் 23. பின்பு யெகூ ரேகாபின் குமாரனாகிய யோனதாபோடுங்கூட பாகாலின் கோவிலுக்குள் பிரவேசித்து பாகாலின் பணிவிடைக்காரரை நோக்கி, பாகாலின் ஊழியக்காரரே அல்லாமல் கர்த்தரின் ஊழியக்காரரில் ஒருவரும் இங்கே உங்களோடு ராதபடிக்கு திட்டமாய் பாருங்கள் என்றான். Verse 23. And Jehu went, and Jehonadab the son of Rechab, into the house of Baal, and said unto the worshippers of Baal, Search, and look that there be here with you none of the servants of the Lord, but the worshippers of Baal only.
வசனம் 24. அவர்கள் பலிகளையும் சர்வாங்க தகனங்களையும் செலுத்த உட்பிரவேசித்த பின்பு யெகூ வெளியிலே 80 பேரை தனக்கு ஆயத்தமாக வைத்து, நான் உங்கள் கையில் ஒப்புவிக்கிற மனுஷரில் ஒருவனை எவன் தப்பவிடுகிறானோ அவனுடைய ஜீவனுக்கு பதிலாக அவனை தப்பவிட்டவனுடைய ஜீவன் ஈடாயிருக்கும் என்றான். Verse 24. And when they went in to offer sacrifices and burnt offerings, Jehu appointed 80 men without, and said, If any of the men whom I have brought into your hands escape, he that letteth him go, his life shall be for the life of him. வசனம் 25. சர்வாங்க தகனபலியிட்டு தீர்ந்தபோது யெகூ சேவகரையும் சேர்வைக்காரரையும் நோக்கி, உள்ளே போய் அவர்களை வெட்டி போடுங்கள், ஒருவரையும் வெளியே விட வேண்டாம் என்றான். அப்படியே பட்டயக்கருக்கினால் சேவகரும் சேர்வைக்காரரும் அவர்களை வெட்டி எறிந்து போட்டு பாகால் கோவிலைச் சேர்ந்த ஸ்தலம் எங்கும் போய். Verse 25. And it came to pass, as soon as he had made an end of offering the burnt offering, that Jehu said to the guard and to the captains, Go in, and slay them, let none come forth. And they smote them with the edge of the sword. And the guard and the captains cast them out, and went to the city of the house of Baal. வசனம் 26. பாகால் கோவில் விக்கிரகங்களை வெளியே எடுத்து வந்து அவைகளை தீக்குளுத்தி. Verse 26. And they brought forth the images out of the house of Baal, and burned them. வசனம் 27. பாகாலின் சிலையை தகர்த்து பாகாலின் கோவிலை இடித்து அதை இந்நாள் வரைக்கும் இருக்கிறது போல மலஜலாதி இடமாக்கினார்கள். Verse 27. And they break down the image of Baal, and break down the house of Baal, and made it a draught house unto this day. வசனம் 28. இப்படியே யெகூ பாகாலை இஸ்ரவேலில் ராதபடிக்கு அழித்து போட்டான். Verse 28. Thus Jehu destroyed Baal out of Israel. வசனம் 29. ஆனாலும் பெத்தேலிலும் தானிலும் வைத்த பொற்கன்று குட்டிகளால் இஸ்ரவேலை பாவஞ்செய்ய பண்ணின நேபாத்தின் குமாரனாகிய யெரொபெயாமின் பாவங்களை யெகூ விட்டு விலகவில்லை. Verse 29. Howbeit, from the sins of Jeroboam the son of Nebat, who made Israel to sin, Jehu departed not from after them, to wit, the golden calves that were in Bethel, and that were in Dan. வசனம் 30. கர்த்தர் யெகூவை நோக்கி, என் பார்வைக்குச் செம்மையானதை நீ நன்றாய்ச் செய்து என் இருதயத்தில் இருந்தபடியெல்லாம் ஆகாபின் குடும்பத்துக்குச் செய்தபடியினால் உன் குமாரர் இஸ்ரவேலுடைய சிங்காசனத்தின் மேல் 4 தலைமுறையாக வீற்றிருப்பார்கள் என்றார். Verse 30. And the Lord said unto Jehu, Because thou hast done well in executing that which is right in mine eyes, and hast done unto the house of Ahab according to all that was in mine heart, thy children of the 4th generation shall sit on the throne of Israel. வசனம் 31. ஆனாலும் யெகூ இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தரின் நியாயப்பிரமாணத்தின்படி தன் முழு இருதயத்தோடும் நடக்கக் கவலைப்படவில்லை. இஸ்ரவேலை பாவஞ்செய்ய பண்ணின யெரொபெயாமின் பாவங்களை விட்டு அவன் விலகவும் இல்லை. Verse 31. But Jehu took no heed to walk in the law of the Lord God of Israel with all his heart. For he departed not from the sins of Jeroboam, which made Israel to sin. வசனம் 32. அந்நாட்கள் முதல் கர்த்தர் இஸ்ரவேலை குறைந்து போக பண்ணினார். ஆசகேல் அவர்களை இஸ்ரவேலின் எல்லைகளிலெல்லாம் முறிய அடித்து. Verse 32. In those days the Lord began to cut Israel short, and Hazael smote them in all the coasts of Israel. வசனம் 33. யோர்தான் துவக்கி கிழக்கிலுள்ள அர்னோன் நதிக்குச் சமீபமான ஆரோவேர் முதற்கொண்டிருக்கிற கீலேயாத்திலும் பாசானிலும் உள்ள காதியர், ரூபேனியர்,
மனாசேயர் இவர்களுடைய தேசமாகிய கீலேயாத் முழுவதையும் முறியடித்தான். Verse 33. From Jordan eastward, all the land of Gilead, the Gadites, and the Reubenites, and the Manassites, from Aroer, which is by the river Arnon, even Gilead and Bashan. வசனம் 34. யெகூவின் மற்ற வர்த்தமானங்களும் அவன் செய்தவை யாவும் அவனுடைய எல்லா வல்லமையும் இஸ்ரவேல் ராஜாக்களின் நாளாகம புஸ்தகத்தில் அல்லவோ எழுதியிருக்கிறது. Verse 34. Now the rest of the acts of Jehu, and all that he did, and all his might, are they not written in the book of the Chronicles of the kings of Israel? வசனம் 35. யெகூ தன் பிதாக்களோடே நித்திரையடைந்த பின் அவனை சமாரியாவில் அடக்கம் பண்ணினார்கள். அவன் ஸ்தானத்தில் அவன் குமாரனாகிய யோவாகாஸ் ராஜாவானான். Verse 35. And Jehu slept with his fathers, and they buried him in Samaria, and Jehoahaz his son reigned in his stead. வசனம் 36. யெகூ சமாரியாவிலே இஸ்ரவேலின் மேல் ராஜ்யபாரம் பண்ணின நாட்கள் 28 வருஷம். Verse 36. And the time that Jehu reigned over Israel in Samaria was 28 years. 2 இராஜாக்கள் அதிகாரம் 11. 2 Kings chapter 11. வசனம் 1. அகசியாவின் தாயாகிய அத்தாலியாள் தன் குமாரன் இறந்து போனதை கண்டபோது எழும்பி ராஜவம்சத்தார் யாவரையும் சங்காரம் பண்ணினாள். Verse 1. And when Athaliah the mother of Ahaziah saw that her son was dead, she arose and destroyed all the seed royal. வசனம் 2. யோராம் என்னும் ராஜாவின் குமாரத்தியும் அகசியாவின் சகோதரியுமாகிய யோசேபாள் கொலையுண்ணப்படுகிற ராஜகுமாரரின் நடுவில் இருக்கிற அகசியாவின் மகனாகிய யோவாசை களவாய் எடுத்தாள். அவன் கொல்லப்படாதபடி அவனையும் அவன் தாதியையும் அத்தாலியாளுக்கு தெரியாமல் பள்ளியறையில் ஒளித்து வைத்தார்கள். Verse 2. But Jehosheba, the daughter of King Joram, sister of Ahaziah, took Joash the son of Ahaziah, and stole him from among the king's sons, which were slain, and they hid him, even him and his nurse, in the bedchamber from Athaliah, so that he was not slain. வசனம் 3. இவளோடே கூட அவன் 6 வருஷம் கர்த்தருடைய ஆலயத்தில் ஒளித்து வைக்கப்பட்டிருந்தான். அத்தாலியாள் தேசத்தின் மேல் ராஜ்யபாரம் பண்ணினாள். Verse 3. And he was with her hid in the house of the Lord 6 years. And Athaliah did reign over the land. வசனம் 4. 7ஆம் வருஷத்திலே யோய்தா 100 பேருக்கு அதிபதிகளையும் தலைவரையும் காவலாளரையும் அழைப்பித்து அவர்களை தன்னிடத்தில் கர்த்தருடைய ஆலயத்திலே வரச் சொல்லி அவர்களோடு உடன்படிக்கை பண்ணி அவர்களை கர்த்தருடைய ஆலயத்திலே ஆணையிடுவித்துக் கொண்டு அவர்களுக்கு ராஜாவின் குமாரனை காண்பித்து. Verse 4. And the 7th year Jehoiada sent and fetched the rulers over hundreds, with the captains and the guard, and brought them to him into the house of the Lord, and made a covenant with them, and took an oath of them in the house of the Lord, and showed them the king's son. வசனம் 5. அவர்களை நோக்கி, நீங்கள் செய்ய வேண்டிய காரியம் என்னவென்றால், ஓய்வு நாளில் முறைப்படி இங்கே வருகிற உங்களில் 1/3 ராஜாவின் அரமனை காவல் காக்க வேண்டும். Verse 5. And he commanded them, saying, This is the thing that ye shall do. A third part of you that enter in on the Sabbath shall even be keepers of the watch of the king's house. வசனம் 6. 1/3 சூர் என்னும் வாசலிலும் 1/3 காவலாளரின் காவலின் பிறகே இருக்கிற வாசலிலுமிருந்து ஆலய காவலை பத்திரமாய் காக்க வேண்டும். Verse 6. And a third part shall be at the gate of Sur, and a third part at the gate behind the guard. So shall ye keep the watch of the house, that it be not broken down. வசனம் 7. இப்படியே ஓய்வு நாளில் முறைப்படியே உங்களில் 2 பங்கு பேர்
ராஜாவினிடத்தில் கர்த்தருடைய ஆலயத்தை காவல் காக்க வேண்டும். Verse 7. And 2 parts of all you that go forth on the Sabbath, even they shall keep the watch of the house of the Lord about the king. வசனம் 8. நீங்கள் அவரவர் தங்கள் ஆயுதங்களை கையிலே பிடித்தவர்களாய் ராஜாவைச் சுற்றிலும் வரிசையாய் நின்று கொண்டிருக்க வேண்டும். வரிசைகளுக்குள் புகுந்து வருகிறவன் கொலை செய்யப்பட கடவன். ராஜா வெளியே போகும்போதும் உள்ளே வரும்போதும் நீங்கள் அவரோடே இருங்கள் என்றான். Verse 8. And ye shall compass the king round about, every man with his weapons in his hand. And he that cometh within the ranges, let him be slain. And be ye with the king as he goeth out and as he cometh in. வசனம் 9. ஆசாரியனாகிய யோய்தா கட்டளையிட்டபடியெல்லாம் 100 பேருக்கு அதிபதிகள் செய்து, அவரவர் ஓய்வு நாளில் முறைப்படி வருகிறவர்களும் முறைப்படி போகிறவர்களுமாகிய தங்கள் மனுஷரை கூட்டிக் கொண்டு ஆசாரியனாகிய யோய்தாவினிடத்தில் வந்தார்கள். Verse 9. And the captains over the hundreds did according to all things that Jehoiada the priest commanded. And they took every man his men that were to come in on the Sabbath, with them that should go out on the Sabbath, and came to Jehoiada the priest. வசனம் 10. ஆசாரியன் கர்த்தரின் ஆலயத்தில் தாவீது ராஜா வைத்திருந்த ஈட்டிகளையும் கேடகங்களையும் 100 பேருக்கு அதிபதிகளிடத்தில் கொடுத்தான். Verse 10. And to the captains over hundreds did the priest give King David's spears and shields, that were in the temple of the Lord. வசனம் 11. காவலாளர் அவரவர் தங்கள் ஆயுதங்களை பிடித்தவர்களாய் ஆலயத்தின் வலது பக்கம் தொடங்கி அதின் இடது பக்கமட்டும் பலிபீடத்திற்கு எதிராகவும் ஆலயத்திற்கு எதிராகவும் ராஜாவைச் சுற்றிலும் நின்றார்கள். Verse 11. And the guard stood, every man with his weapons in his hand, round about the king, from the right corner of the temple to the left corner of the temple, along by the altar in the temple. வசனம் 12. அப்பொழுது அவன் ராஜகுமாரனை வெளியே கொண்டு வந்து கிரீடத்தை அவன் மேல் வைத்து சாட்சியின் ஆகமத்தை அவன் கையிலே கொடுத்தான். இப்படி அவனை ராஜாவாக்கி அபிஷேகம் பண்ணி ராஜா வாழ்க என்று சொல்லி கைகொட்டினார்கள். Verse 12. And he brought forth the king's son, and put the crown upon him, and gave him the testimony, and they made him king, and anointed him, and they clapped their hands, and said, God save the king. வசனம் 13. ஓடிவருகிற ஜனங்கள் செய்த ஆரவாரத்தை அத்தாலியாள் கேட்டபோது அவள் கர்த்தருடைய ஆலயத்திற்கு ஜனங்களிடத்தில் வந்து. Verse 13. And when Athaliah heard the noise of the guard and of the people, she came to the people into the temple of the Lord. வசனம் 14. இதோ ராஜா முறைமையின்படியே தூணண்டையிலே நிற்கிறதையும் ராஜாவண்டையில் நிற்கிற பிரபுக்களையும் எக்காளம் ஊதுகிறவர்களையும் தேசத்து ஜனங்கள் எல்லாரும் சந்தோஷப்பட்டு எக்காளம் ஊதுகிறதையும் கண்டவுடனே அத்தாலியாள் தன் வஸ்திரங்களை கிழித்துக்கொண்டு துரோகம் துரோகம் என்று கூவினாள். Verse 14. And when she looked, behold, the king stood by a pillar, as the manner was, and the princes and the trumpeters by the king. And all the people of the land rejoiced, and blew with trumpets. And Athaliah rent her clothes, and cried, Treason, treason. வசனம் 15. ஆசாரியனாகிய யோய்தா இராணுவத் தலைவராகிய 100 பேருக்கு அதிபதிகளானவர்களுக்கு கட்டளையிட்டு, இவளை வரிசைகளுக்கு புறம்பே கொண்டு போங்கள், இவளை பின்பற்றுகிறவனை பட்டயத்தாலே வெட்டி போடுங்கள் என்றான். கர்த்தருடைய ஆலயத்தில் அவளை கொல்லலாகாது என்று ஆசாரியன் சொல்லியிருந்தான். Verse 15. But Jehoiada the priest commanded the captains of the hundreds, the officers of the host, and said unto them, Have her forth without the ranges, and him that followeth her kill with the sword. For the priest had said,
Let her not be slain in the house of the Lord. வசனம் 16. அவர்கள் அவளுக்கு இடம் உண்டாக்கினபோது ராஜாவின் அரமனைக்குள் குதிரைகள் பிரவேசிக்கிற வழியிலே அவள் போகையில் அவளை கொன்று போட்டார்கள். Verse 16. And they laid hands on her. And she went by the way by the which the horses came into the king's house. And there was she slain. வசனம் 17. அப்பொழுது யோய்தா அவர்கள் கர்த்தருடைய ஜனமாயிருக்கும்படிக்கு ராஜாவும் ஜனங்களும் கர்த்தரோடே உடன்படிக்கை பண்ணவும் ராஜாவும் ஜனங்களும் ஒருவரோடொருவர் உடன்படிக்கை பண்ணவும் செய்து. Verse 17. And Jehoiada made a covenant between the Lord and the king and the people, that they should be the Lord's people, between the king also and the people. வசனம் 18. பின்பு தேசத்தின் ஜனங்கள் எல்லாரும் பாகாலின் கோவிலில் போய் அதை இடித்து அதின் பலிபீடங்களையும் அதின் விக்கிரகங்களையும் முற்றிலும் உடைத்து பாகாலின் பூஜாசாரியாகிய மாத்தானை பலிபீடங்களுக்கு முன்பாக கொன்று போட்டார்கள். ஆசாரியன் கர்த்தருடைய ஆலயத்தை விசாரிக்கும் உத்தியோகஸ்தரை ஏற்படுத்தினான். Verse 18. And all the people of the land went into the house of Baal, and brake it down. His altars and his images brake they in pieces thoroughly, and slew Mattan the priest of Baal before the altars. And the priest appointed officers over the house of the Lord. வசனம் 19. 100 பேருக்கு அதிபதிகளையும் தலைவரையும் காவலாளரையும் தேசத்தின் ஜனங்களையும் கூட்டி ராஜாவை கர்த்தருடைய ஆலயத்திலிருந்து இறங்க பண்ணி அவனை காவலாளரின் வாசல் வழியாய் ராஜ அரமனைக்கு அழைத்து கொண்டு போனார்கள். அங்கே அவன் ராஜாக்களுடைய சிங்காசனத்தின் மேல் உட்கார்ந்தான். Verse 19. And he took the rulers over hundreds, and the captains, and the guard, and all the people of the land, and they brought down the king from the house of the Lord, and came by the way of the gate of the guard to the king's house. And he sat on the throne of the kings. வசனம் 20. தேசத்தின் ஜனங்கள் எல்லாரும் மகிழ்ந்து நகரம் அமைதலாயிற்று. அத்தாலியாளையோ ராஜாவின் அரமனையண்டையில் பட்டயத்தால் கொன்று போட்டார்கள். Verse 20. And all the people of the land rejoiced, and the city was in quiet, and they slew Athali with the sword, beside the king's house. வசனம் 21. யோவாஸ் ராஜாவாகிறபோது 7 வயதாயிருந்தான். Verse 21. 7 years old was Jehosh when he began to reign. 2 இராஜாக்கள் அதிகாரம் 12. 2 Kings chapter 12. வசனம் 1. யெகூவின் 7ஆம் வருஷத்தில் யோவாஸ் ராஜாவாகி எருசலேமிலே 40 வருஷம் ராஜ்யபாரம் பண்ணினான். பெயர்செபா ஊராளாகிய அவனுடைய தாயின் பேர் சிபியாள். Verse 1. In the 7th year of Jehu Jehosh began to reign, and 40 years reigned he in Jerusalem, and his mother's name was Zibiah of Beersheba. வசனம் 2. ஆசாரியனாகிய யோய்தா யோவாசை போதகம் பண்ணின நாளெல்லாம் அவன் கர்த்தரின் பார்வைக்கு செம்மையானதை செய்தான். Verse 2. And Jehosh did that which was right in the sight of the Lord all his days wherein Jehoiada the priest instructed him. வசனம் 3. மேடைகளை மாத்திரம் அகற்றவில்லை, ஜனங்கள் இன்னும் மேடைகள் மேல் பலியிட்டு தூபங்காட்டி வந்தார்கள். Verse 3. But the high places were not taken away. The people still sacrificed and burnt incense in the high places. வசனம் 4. யோவாஸ் ஆசாரியரை நோக்கி பிரதிஷ்டையாக்கப்பட்ட பொருள்களாகிய கர்த்தருடைய ஆலயத்துக்கு கொண்டுவரப்படுகிற எல்லா பணங்களையும் இலக்கத்திற்குட்படுகிறவர்களின் பணத்தையும் மீட்புக்காக மதிக்கப்படுகிற ஆட்களின் பணத்தையும் கர்த்தருடைய ஆலயத்துக்கு கொண்டுவரும்படி அவரவர் தம்தம் மனதிலே நியமித்திருக்கும் எல்லா பணத்தையும். Verse 4. And Jehosh said to the priests, all the money of the dedicated things that is brought into the house of the Lord, even the money of every one that passeth,
the account, the money that every man is set at, and all the money that cometh into any man's heart to bring into the house of the Lord. வசனம் 5. ஆசாரியர்கள் அவரவர் தங்களுக்கு அறிமுகமானவர்கள் கையில் வாங்கிக் கொண்டு ஆலயத்தில் எங்கெங்கே பழுது காண்கிறதோ அங்கேயெல்லாம் ஆலயத்தை பழுது பார்க்க வேண்டும் என்றான். Verse 5. Let the priests take it to them, every man of his acquaintance, and let them repair the breaches of the house, wheresoever any breach shall be found. வசனம் 6. ஆனாலும் ராஜாவாகிய யோவாசின் 23ஆம் வருஷம் மட்டும் ஆசாரியர்கள் ஆலயத்தை பழுதுபாராதே போனபடியினால். Verse 6. But it was so that in the 23rd year of King Jehoash the priests had not repaired the breaches of Hay house. வசனம் 7. ராஜாவாகிய யோவாஸ் ஆசாரியனாகிய யோய்தாவையும் மற்ற ஆசாரியர்களையும் அழைப்பித்து, நீங்கள் ஆலயத்தை பழுதுபாராதே போனதென்ன? இனி நீங்கள் உங்களுக்கு அறிமுகமானவர்கள் கையிலே பணத்தை வாங்காமல் அதை ஆலயத்தை பழுதுபார்க்கிறதற்காக விட்டுவிடுங்கள் என்றான். Verse 7. Then King Jehoash called for Jehoiada the priest, and he, other priests, and said unto them, Why repair ye not the breaches of the house? Now therefore receive no more money of your acquaintance, but deliver it for the breaches of the house. வசனம் 8. அப்பொழுது ஆசாரியர்கள் ஜனத்தின் கையிலே பணத்தை வாங்கிக் கொள்ளாமலும் ஆலயத்தை பழுதுபாராமலும் இருக்கிறதற்கு சம்மதித்தார்கள். Verse 8. And the priests consented to receive no more money of the people, neither to repair the breaches of the house. வசனம் 9. ஆசாரியனாகிய யோய்தா ஒரு பெட்டியை எடுத்து அதின் மூடியிலே ஒரு துவாரமிட்டு அதை பலிபீடத்தண்டையிலே கர்த்தருடைய ஆலயத்தில் ஜனங்கள் உட்பிரவேசிக்கும் வலது பக்கத்தில் வைத்தான். வாசற்படியை காக்கிற ஆசாரியர்கள் கர்த்தருடைய ஆலயத்திற்கு கொண்டுவரப்பட்ட பணத்தை எல்லாம் அதிலே போட்டார்கள். Verse 9. But Jehoiada the priest took a chest, and bored a hole in the lid of it, and set it beside the altar. On the right side as one cometh into the house of the Lord. And the priests that kept the door put therein all the money that was brought into the house of the Lord. வசனம் 10. பெட்டியிலே மிகுந்த பணம் உண்டென்று அவர்கள் காணும்போது ராஜாவின் சம்பிரதியும் பிரதான ஆசாரியனும் வந்து கர்த்தருடைய ஆலயத்திலே சேகரிக்கப்பட்ட பணத்தை எண்ணி முடிப்பு கட்டி. Verse 10. And it was so, when they saw that there was much money in the chest, that the king's scribe and the high priest came up, and they put up in bags, and told the money that was found in the house of the Lord. வசனம் 11. எண்ணின பணத்தை கர்த்தருடைய ஆலயத்திலே விசாரிப்புக்காரர் கையிலே கொடுப்பார்கள். அதை அவர்கள் கர்த்தருடைய ஆலயத்தை பழுதுபார்க்கிற தச்சருக்கும் சிற்பாசாரிகளுக்கும். Verse 11. And they gave the money, being told, into the hands of them that did the work, that had the oversight of the house of the Lord, and they laid it out to the carpenters and builders, that wrought upon the house of the Lord. வசனம் 12. கொற்றருக்கும் கல்தச்சருக்கும் கர்த்தருடைய ஆலயத்தை பழுதுபார்க்க தேவையான மரங்களையும் வெட்டின கற்களையும் கொள்ளுகிறதற்கும் ஆலயத்தை பழுதுபார்க்கிறதற்கு செல்லும் எல்லா செலவுக்கும் கொடுப்பார்கள். Verse 12. And to masons, and hewers of stone, and to buy timber and hewed stone to repair the breaches of the house of the Lord, and for all that was laid out for the house to repair it. வசனம் 13. கர்த்தருடைய ஆலயத்துக்கு கொண்டுவரப்பட்ட பணத்தினாலே வெள்ளிக்கிண்ணங்களும் கீதவாத்தியங்களும் கலங்களும் எக்காளங்களும் பொற்பாத்திரங்களும் வெள்ளி பாத்திரங்களும் பண்ணப்படாமல். Verse 13. Howbeit there were not made for the house of the Lord bowls of silver, snuffers, basins, trumpets, any vessels of gold,
or vessels of silver, of the money that was brought into the house of the Lord. வசனம் 14. கர்த்தருடைய ஆலயத்தை பழுது பார்க்கும்படிக்கு வேலை செய்கிறவர்களுக்கே அதை கொடுத்தார்கள். Verse 14. But they gave that to the workmen, and repaired therewith the house of the Lord. வசனம் 15. வேலை செய்கிறவர்களுக்கு கொடுக்கும்படிக்கு பணத்தை வரப்பற்றிக் கொண்ட மனுஷர் கையிலே கணக்கு கேளாதிருந்தார்கள். அவர்கள் உண்மையாய் அதை நடப்பித்தார்கள். Verse 15. Moreover they reckoned not with the men, into whose hand they delivered the money to be bestowed on workmen, for they dealt faithfully. வசனம் 16. குற்றப்பிராயசித்த பணமும் பாவப்பிராயசித்த பணமும் கர்த்தருடைய ஆலயத்திற்காக கொண்டுவரப்படவில்லை, அது ஆசாரியரைச் சேர்ந்தது. Verse 16. The trespass money and sin money was not brought into the house of the Lord. It was the priests. வசனம் 17. அதற்கு பின்பு சீரியாவின் ராஜாவாகிய ஆசகேல் வந்து காத்தூரின் மேல் யுத்தம் பண்ணி அதை பிடித்தான். அதின் பின்பு எருசலேமுக்கு விரோதமாய் போக ஆசகேல் தன் முகத்தை திருப்பினான். Verse 17. Then Hazael king of Syria went up, and fought against Gath, and took it, and Hazael set his face to go up to Jerusalem. வசனம் 18. அப்பொழுது யூதாவின் ராஜாவாகிய யோவாஸ் தன் பிதாக்களாகிய யோசபாத், யோராம், அகசியா என்னும் யூதாவின் ராஜாக்கள் பரிசுத்தம் பண்ணி வைத்த எல்லாவற்றையும் தான் பரிசுத்தம் பண்ணி வைத்ததையும் கர்த்தருடைய ஆலயத்திலும் ராஜாவின் அரமனையிலும் உள்ள பொக்கிஷங்களில் அகப்பட்ட பொன் யாவையும் எடுத்து சீரியாவின் ராஜாவாகிய ஆசகேலுக்கு அனுப்பினான். அப்பொழுது அவன் எருசலேமை விட்டு திரும்பி போனான். Verse 18. And Jehoash king of Judah took all the hallowed things that Jehoshaphat, and Jehoram, and Ahaziah, his fathers, kings of Judah, had dedicated, and his own hallowed things, and all the gold that was found in the treasures of the house of the Lord, and in the king's house, and sent it to Hazael king of Syria, and he went away from Jerusalem. வசனம் 19. யோவாசின் மற்ற வர்த்தமானங்களும் அவன் செய்தவை யாவும் யூதாவுடைய ராஜாக்களின் நாளாகம புஸ்தகத்தில் அல்லவோ எழுதியிருக்கிறது. Verse 19. And the rest of the acts of Joash, and all that he did, are they not written in the book of the chronicles of the kings of Judah? வசனம் 20. யோவாசின் ஊழியக்காரர் எழும்பி கட்டுப்பாடு பண்ணிக்கொண்டு சில்லாவுக்கு போகிற வழியிலிருக்கிற மில்லோ வீட்டிலே அவனை கொன்று போட்டார்கள். Verse 20. And his servants arose, and made a conspiracy, and slew Joash in the house of Millo, which goeth down to Silla. வசனம் 21. சிமியாதின் குமாரன் யோசகார் சோமேரின் குமாரன் யோசபாத் என்னும் அவனுடைய ஊழியக்காரர் அவனை கொன்றார்கள். இறந்து போன அவனை தாவீதின் நகரத்தில் அவனுடைய பிதாக்களண்டையிலே அடக்கம் பண்ணினார்கள். அவன் குமாரனாகிய அமத்சியா அவன் ஸ்தானத்தில் ராஜாவானான். Verse 21. For Josaka the son of Shimith, and Jehozabad the son of Shomer, his servants, smote him, and he died, and they buried him with his fathers in the city of David. And Amaziah his son reigned in his stead. பைபிள் சவாலின் 107வது நாள் இவ்வுடன் நிறைவடைகிறது. இன்று தேவன் வெளிப்புற செயல்களை விட முழுமையான கீழ்ப்படிதலை விரும்புகிறார் என்பதை கற்றுக்கொண்டோம். அவரது வார்த்தை நமது இதயத்தை ஆய்வு செய்து மாற்றம் தேவைப்படும் பகுதிகளை உணரச் செய்கிறது. நாம் அவரை முழுமையாக பின்பற்றும் போது அவர் நம்மை சரியான பாதையில் நடத்துகிறார். உங்கள் வாழ்க்கையில் எந்த பகுதியில் முழு கீழ்ப்படிதல் தேவைப்படுகிறது? கமெண்டில் பகிருங்கள். நாம் ஒன்றாக வளர்வோம். Day 107 of our Bible challenge is complete. Today we learned that God desires complete obedience and not just outward actions. His word challenges us to examine our hearts and make changes where needed.
When we choose to follow Him fully, He leads us in the right path. Which area of your life needs full obedience today? Comment below and let us grow together. Thanks for watching. Like, comment, and subscribe to Daily Bible Tamil in English. Word of God.